டேய் பார்வதி அம்மா பேசுகிற தாய் இந்தியா நாடு நீதிமன்றத்தை தாய் இந்தியா நாடு முழுவதும் நீதிமன்றத்தை அவமதித்து கவர்மெண்ட் வேலை எல்லாத்துலேயுமே கையெழுத்தை போட்டு நாசம் பண்ணி வச்சுருக்கான் அதிகாரி. எதுக்கு அரசியல்வாதி அதிகாரியை நியமித்தானோ அந்த அதிகாரியை பூராமே கையெழுத்துக்களை போட்டு நாசம் பண்ணி வந்திருக்கான், நாசம் பண்ணி வச்சுருக்கான், நாசம் பண்ணி தின்றுருக்கான், நாசம் பண்ணி அவன் பொண்டாட்டி புள்ள எல்லாம் குளிர் காய்த அளவுக்கு ஆடாத ஆட்டம் ஆடிட்டான். இல்லையா ஒரு ஓட்டு முத்திரை ஓட்டு போடுறவன் கிராமம் சிட்டியில் எவ்வளோ சேட்டை பண்ணி வச்சுருக்கான்னு தெரியுமா? நீதிமன்றத்தில் நீதிபதி ஜட்ஜி ஆணும் பெண்ணோ கடுகமா எல்லா சேட்டை பூரா அவன் தயாரிச்சு அரசியல்வாதி தயாரித்து எது விடுதானோ எதை வரி வாங்குதானோ அத்தனையும் நாசம் பண்ணி வச்சுருக்கான். அவனுடைய பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் கருவு இந்த செம்மத்தில் கருவு வேரோட அறுத்துருவோம்ட்டார் ஐயா, வேரோடு அறுத்து குளோஸ் பண்ணிடுவோம்ட்டார் நீதி அரசர். இப்போ நீதிமன்றத்திலேருந்து எல்லா கணக்கும் தோண்டி எடுக்கார். ஒரு சட்டத்தில் ஓட்டை இருக்குன்னு வெளியில் எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சாலும் உள்ள நம்ம பேப்பரை போட்டு இழுத்து நாலு கணக்கு போய் அடிபட்டு நொந்து நூலாக இருக்கிறவன் அவன் கடைசி நீதிமன்றத்தவே வெளியில் அவமதித்து சொல்லிடுறான். நீதிமன்றம் கண்ணை திறந்து பார்க்கலையா? இவ்வளோ பெரிய தப்பு செஞ்சு ஒரு காகித பேப்பரை கொடுத்து நாசம் பண்ணிட்டானே, நமக்கு காப்பாற்றுறது யாரு அப்படிங்கிற கேள்வி நீ கேட்கான். மானிட பிறவி ஆணும் பெண்ணும் வெளியில் சண்டையும் சத்திரம் பிடுங்கி திங்கிறவன் எழுதுறவன் போகிறது, அரசியல்வாதி கணக்கு தப்பாக நடத்துறது, வெளியில் கவர்மெண்ட் வேலை பார்க்குறவன் ஆணும் பெண்ணும் தப்பான கையெழுத்து போட்டு நாசம் பண்ணி நீதிமன்றமே கண்ணை மூடிருச்சே. நீதிமன்றத்தில் போனால் வழி கிடைக்காதே, இவன் பணம் வச்சுருக்கான், காகித பேப்பர் வச்சுருக்கான், அதை வச்சு இவன் ஆடிடுவானே அப்படிங்கிற கணக்கில் தான் வெளியில் நடக்கு, உள்ள நீதிமன்றத்தில் நடக்குன்ட்டார் ஐயா ஈஸ்வரன். இனிமே கணக்கை முடித்து தூக்கி கந்தல் கோலமாக ஆக்கி விட்டுவார். 8 நாட்டு சனி 2வது நாள் கணக்கு உட்கார்றான். இந்த 30 நாளும் நீதிமன்றத்தை ஒரு உழுக்கி விட்டுருவான். 8 நாட்டு சனீஸ்வரி உள்ள இருக்க தப்பு கணக்கு பூரா எல்லாரும் உள்ள மாட்டுவான். மாட்டி உள்ள ஓவேல அவன் மண்டையில் உட்கார்ந்து மனசில் உட்கார்ந்து பூரா நீதிபதி ஜட்ஜி ஆணு பெண்ணு தூக்குடா உள்ள தூக்கி போடுறான். தான் கணக்கு தாய் இந்தியா நாடு முழுவதும் கணக்கு பார்க்க. தமிழ்நாட்டில் பயங்கர சிக்கலில் எல்லாம் மாட்டுவான். எல்லாம் கறி மீன்களை அந்த பூரா உயிர் ஜீவங்களை தின்னு அந்த மூளையை யூஸ் பண்ணி கந்தல் கோலமாக ஆக்கியிருக்கான்ல, மட்டமாக ஆக்கிடுவார். மட்டமாக ஆக்கி அவன் பிச்சு எடுத்துருவார். நீதிமன்றத்தை அவமதிச்சதுனால ஒன்றுன்னா நீதிமன்றத்தில் வெளியே தள்ளுதார். ஐயா உட்கார்ந்த உடனே 10 சட்டத்தில் போட்ட உடனே நைய நடுங்க எவன் சிக்கலில் மாட்டுதானோ, மீன் வலையில் மாட்டுதானோ, அதிகாரியிலேருந்து அரசியல்வாதி வரைக்கும் மாட்டி தூக்கி உள்ள பூரா அந்தந்த நீதிமன்றத்தில் பூரா பஸ்ஸு போக்குவரத்து, அதான் நீதிமன்ற போக்குவரத்து கழகம் எல்லா பஸ்ஸையும் நுப்பாட்டிடுவார். தூக்கி தள்ளுறா. எங்கேருந்து அன்னைக்கு பொழுது கணக்கு திரை லோகத்தில் 13 கோட்டீஸ்வரர் ஐயா போடுவார். போட்டோன்னு கச்சத்தீவு, அந்தமான் தீவு, கடல் தீவு, கச்சத்தீவு தூக்கி தள்ளுறா. எங்கிட்ட தள்ளா அன்னைக்கு பொழுதுல எவன் சிக்குதானோ தமிழ்நாட்டில் முழுவதும் தூக்கி தள்ளிக்கிட்டே அப்படின்றார். புரியுதாரா? முக்கால் சத்தியம் போட்டார் நீதி அரசர் கணக்கு.